ஆலயம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆலயங்கள் அருட்கூடங்கள், தமிழர் கட்டிடக்கலையின் சிகரங்கள், தெய்வீக திருத்தலங்களை கண்ணால் காண்பதே பேரின்பம் அடியவர்க்கு. அந்த வகையில் இதோ இந்த ஆலயம் நிகழ்ச்சி உங்களுக்காக. இந்திய துணைக்கண்டமே புண்ணிய பூமியாக சிறப்பிக்கப்படுகிறது. அதிலும் தென்னகமே ஞான பூமியாக கருதப்படுகிறது. இங்கேதான் ஏராளமான கோவில்கள், ஏராளமான ஞானாசிரியர்கள், ஏராளமான தெய்வ திருவிளையாடல்கள். ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு சிறப்பு. அவற்றை பார்க்கும் வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் என்ன ஆலயம், என்ன சிறப்பு என்று பார்ப்போமா? ஸ்ரீமன் நாராயணனுக்கு இப்பூ உலகில் சுயம்பு கோயில்கள், திவ்ய தேசங்கள், புராண வரலாற்று ஆலயங்கள் என பல திருத்தலங்கள் உள்ளன. இவ்வாறான திருத்தலங்களில் முக்கியமானவை ஸ்ரீரங்கமும் திருப்பதியுமாகும். இந்த திருத்தலங்களுக்கு சென்று சேவிக்க இயலாதவர்களுக்காகவே எம்பெருமான் எழுந்தருளியிருக்கும் திருத்தலமே இந்த அழகிய ராமர் திருக்கோயிலாகும். காஞ்சிபுரத்திற்கு அருகில் 30வது கிலோமீட்டரில் இருக்கும் காவேரிப்பாக்கம் என்ற கிராமத்தில் ஸ்ரீ சுந்தரவல்லி உடனுரை ஸ்ரீ சுந்தர வரதராகவும் அருள்பாலிக்கும் இத்திருக்கோயில் உள்ளது. ஏறத்தாழ 4000 ஆண்டுகளுக்கு முன் கர்நாடக மாமன்னர் திருபுவன சக்கரவர்த்திக்கு சுந்தரவல்லி தாயாருடன் சுந்தர வரதர் காட்சியளித்து அருள் புரிந்த வரலாறு பத்ம புராணத்தில் விரிவாக கூறப்பட்டுள்ளது. முற்காலத்தில் விஜயகண்ட கோபால சதுர்வேத மங்கலம் என்றும் அவன் நாராயண சதுர்வேத மங்கலம் என்றும் வழங்கப்பட்டு இப்போது காவேரிப்பாக்கம் என்று அழைக்கப்படுகிறது. சென்னையிலிருந்து சென்னை பெங்களூர் நெடுஞ்சாலையில் 102வது கிலோமீட்டரில் இத்திருக்கோயில் அமைந்துள்ளது. சிவப்பதியான நாராயணன் கலியுகத்தில் அச்சாரூபியாக பல திவ்ய தேசங்களில் ஆவிர்வாகித்துள்ளார். அதே மாதிரி காவேரிப்பாக்கம் என்ற கிராமத்தில் க்ஷீர புஷ்கரணி கரையில் ஏமகோட்டி விமானத்தில் மகுடமரத்தடியில் சுந்தரவரதனும் சுந்தரவல்லி தாயாருமாக ஆவிர்வாகித்துள்ளார்கள். திருக்கோயிலில் பகவான் ஸ்ரீ சுந்தரவரதர் சதுர்புஜத்துடன் சங்கு சக்கரம் கதை அபயாஸ்தத்தோட காட்சியளிக்கிறார். இவர் மிக வரப்பிரசாதியானவர்.
அதே மாதிரி சுந்தரவல்லி தாயாரும் மகாதேவிச்சு விஷ்ணு பத்னிச்சு தீமகி என்ற அளவில் பெரிய ஆகிருதியோட மிகப்பெரிய அழகாக இருக்கிறார். அந்த தாயார் வரப்பிரசாதி கல்யாணம் ஆகாதவர்களுக்கு அங்கே நெய்யால் முழுகி மாதரால் கோமிட்டு ஒரு மண்டலம் பிரார்த்தனை பண்ணினால் அவர்களுக்கு கல்யாணமாகும். இத்திருக்கோவிலை பற்றிய என்னென்ன தகவல்கள் நமக்காக காத்திருக்கிறது என்பதை காணலாம் வாருங்கள். இந்த அழகிய ராம திருக்கோயில் குறித்த ஏராளமான கல்வெட்டுகளும் சாசனங்களும் கிடைத்துள்ளன. 3ஆம் நந்திவர்மன் காலத்திற்கு பிறகு முகலாயர்களின் ஆட்சியின் போது மாலிகபூர் படையெடுப்பினால் கோட்டைக்குள் இருந்த இந்த ஆலயம் சிதிலமடைந்தது என்றும் பிற்காலத்தில் மீண்டும் புனரமைப்பு செய்யப்பட்டதாகவும் வரலாற்று சான்றுகள் தெரிவிக்கின்றன. ஏறத்தாழ 600 ஆண்டுகளுக்கு முன்பு ஊரின் நடுவே தற்போதுள்ள இடத்தில் இந்த அழகிய ராமர் திருக்கோயில் அமைக்கப்பட்டுள்ளது. கால கிரமத்தினால் ஆன ஸ்ரீ தாயார் பெரிய திருவடியாகிய கருடன், ஸ்ரீ அழகிய ராமர், சீதை, ஸ்ரீ லக்ஷ்மணர் மற்றும் ஆஞ்சநேயர், ஸ்ரீ சுந்தரவல்லி தாயார் மற்றும் சுந்தர வரதர் விக்கிரகங்கள் காண்பதற்கு அழகோடும் அருளோடும் காட்சியளிக்கின்றன. பழைய கோட்டை கோயில், மூலவர் கோயில் எனவும் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள அழகிய ராமர் திருக்கோயில் உற்சவர் கோவில் எனவும் அழைக்கப்பட்டு வருகிறது. வேப்பமரத்தில் அரச மரமும் அதன் கீழுள்ள ஸ்ரீ அனுக்கிரக ஆஞ்சநேய மூர்த்திக்கு இங்கு வரும் பக்தர்கள் வெண்ணெய் சாற்றி மகிழ்கின்றனர். இந்த திருக்கோயிலில் லட்சுமி ஹயக்ரீவர் எழுந்தருளி கல்வி பெற வேண்டுவோருக்கு அருள் வழங்கும் நிலையில் காட்சியளிக்கிறார். மிக பழங்கால திருக்கோயிலான இந்த அழகிய ராமர், சுந்தரவல்லி தாயார் உடனுரை சுந்தர வரதர் திருக்கோயில் இன்றும் பழம்பெருமையுடன் வைணவ சமய அழகோடும் திகழ்கிறது.
நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருப்புகழ். எண்ணிலடங்கா பாடல்களை அருணகிரிநாதர் பாடியிருந்தாலும் நமக்கு கிடைத்திருப்பது 4 விழுக்காடு பாடல்களே. ஒவ்வொன்றும் அருட்முத்து போன்றவை. இனி இன்றைய பகுதியில் என்ன பாடல், என்ன விளக்கம் என்று பார்ப்போமா? எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. ஆசைக்கூர் பக்தனேன் எனும் பொது தலைப்பின் கீழ் வரக்கூடிய திருப்புகழ் பாடல். அருணகிரிநாத சுவாமிகள் இதில் அரும்பெரும் கருத்துக்களை அள்ளிச் சொரிந்திருக்கிறார் என்று பார்த்து கொண்டு வருகின்றோம். போன நிகழ்ச்சியில் சூரபத்மன் அங்கே தலைகீழாக மாமரமாக இருந்தான். வள்ளலாரும் ஒரு தகவலை சொல்லுகின்றார். நம் வாழ்க்கைக்கு இது எவ்வாறு பொருந்துகின்றது என்பதை பார்க்கலாம் என்று முடித்தோம் அல்லவா? இப்பொழுது பாடலை பார்த்துவிட்டு அந்த அற்புதமான விளக்கத்தை பார்ப்போம். ஆசை கோர் பக்தனின் மனோ பத்மமான பூவைத்து நடுவே அன்பான நூலிட்டு நாவிலே சித்திரமாகவே கட்டி ஒரு ஞான வாசம் வீசி பிரகாசியா நிற்பு மாசிலோர் புத்தி அழிபாட மாத்ருகா புஷ்ப மாலை கோல பிரவாள பாதத்தில் அணிவேனோ மூசு கானத்து மீது வாழ் முத்த மூரல் வேடிச்சை தனபார மூழ்கு நீபம் பிரதாபமார்பக்த மூரி வேழத்தின் மயில் வாழ்வே வீசுமீன பயோதி வாய்விட்டு வேக வேதித்து வருமாசூர் வீழமோதி பராரினாகத்து வீரவேல் தொட்ட பெருமாளே. என்ன வார்த்தைகள், என்ன வார்த்தைகள்! சூரபத்மன் அங்க வீசு மீன பயோதி வாய்விட்டு வேக வேதித்த வருமாசோர். சூரபத்மன் அங்கே கடைசியில் கடலில் போய் மறைந்து கொள்கின்றான். அங்கே தலைகீழான ஒரு மாமரமாக இருந்தானாம். மாமரம் என்பது என்ன? நாம் தான். தலைகீழாக நிற்பது என்பது கேட்கவே வேண்டாம், நமக்கே தெரியும். என்னடா தலைகீழாக நிற்கிறான அந்த பய என்று சொல்வோமே. வள்ளலார் சுவாமிகள் சொல்லுகின்றார், நன்னி தலையில் நடக்கின்றார்னு ஒரு பாடல்ல. தமிழ் பொக்கிஷம். இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டியதன் தமிழர்களாகிய நம்முடைய கடமை. தலைகீழாக நடக்கின்றான் என்று சொல்கின்றார்களே, இவர்களெல்லாம் காரைக்கால் அம்மையாரை போல தலைகீழாக நடந்தால் என்ன ஒரு ஆசை பாருங்க. நாமெல்லாம் அவ்வளவு அன்புமயமாக பக்திமயமாக இருக்க வேண்டும் என்று வள்ளலார் சுவாமிகள் அங்கே விரும்புகின்றார், ஆசைப்படுகின்றார். ஏன்னா காரைக்கால் அம்மையார் அந்த சிவபெருமான் இருக்கக்கூடிய திருமலை இது என்று காலால் மிதிக்காமல் தலைகீழாக நடந்து போனதாக அங்கே பெரிய புராணத்தில் செக்கிழார் சுவாமிகள் சொல்கின்றார்கள் அல்லவா? அதைத்தான் அங்கே வள்ளலார் சொன்னார். அதுதான் இங்கே மாமரம் தலைகீழாக நின்றது என்று அங்கே கந்தபுராணமும் சொல்கின்றது. அந்த மாமரம் என்பது நாம் என்று சொன்னோம். தலைகீழாக நிற்பது என்ன? விஞ்ஞான ரீதியான விளக்கமே அது. நாம் எல்லோருமே ஒருவர் கூட நேராக பிறக்கவில்லை. ஒப்புக்கொள்கிறோமோ இல்லையோ, நாம் எல்லோரும் தலைகீழாகத்தான் பிறக்கின்றோம். பிறக்கும் பொழுது முதலில் வெளிப்படுவது குழந்தையாக நாம் பிறக்கின்றோம் அல்லவா? முதலில் வெளிப்படுவது நமது தலைதான் கீழே, கால் பின்னாடி மேலே தான். ஒருவேளை அப்படி தலைகீழாக பிறந்ததன் காரணமாகத்தான் நாம் தலைகீழாக நின்று நடந்து கொண்டிருக்கின்றோமோ என்னவோ. அப்பா, இப்படி தலைகீழாக இருக்கும் தவறான செயல்களை, தீய குணங்களை, தீயவைகளை அழித்து சூரபத்மனை அங்கே யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோர்க்க உயர்ந்த குலம் புகும். வள்ளுவர் சொன்னார் அல்லவா? அதுபோல அந்த செருக்கை, ஆணவத்தை என்னிடமிருந்து முழுமையாக நீக்கிவிடு என்று அங்கே அருணகிரிநாத சுவாமிகள் வேண்டுகின்றார். இந்த வேண்டுகோளை வைத்த அருணகிரிநாத சுவாமிகள் அங்கே வள்ளி நாச்சியாரை பற்றியும் ஒரு அற்புதமான தகவலை சொல்கின்றார். அதிலும் மேலாக இப்பாடலிலேயே தெய்வியானையையும் சேர்த்து சொல்கின்றார். வள்ளி நாச்சியாரையும் தெய்வியானை நாயகியும் சேர்த்து
பல பாடல்களில் அருணகிரிநாதர் சொல்லவில்லை. ஒரு சில பாடல்கள் தான் இவ்வாறான அற்புதமான இணைப்பு இருக்கும். இது என்ன தகவல் என்பதை அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். அந்த ஆறுமுக வள்ளல் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து எல்லா விதமான நோய்களையும் நீக்கி ஆரோக்கியமான வாழ்வை அருளும்படி வேண்டுவோம். அவனும் அருள்வான். என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற கருத்துக்களும் காட்சிகளும் உங்களை நல்வழிப்படுத்தும் விதமாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சரண்யா.